ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. உங்க ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் நீங்க குடுத்துருக்கீங்க. இல்ல எஸ்பிஐல வந்து ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கணும். இல்ல உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நபர்லாம் இருப்பீங்க இல்லையா? ஸோ எல்லாருமே இந்த வீடியோ வந்து மஸ்ட் வந்து பார்த்தீங்க பாருங்க. அதேபோல என்னோட ஐடி பிளாக்ல இருக்கு ப்ரோ. என்னோட ஐடி சஸ்பெண்ட்ல இருக்கு. என்னோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகல. ரீஃபண்ட் டீம்ல இருக்கு. நான் வந்து எப்படி ப்ரோ ஆக்டிவேஷன் பண்றது? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்பிஐல கன்டின்யூ பண்ணணும். அது எப்படி ப்ரோ பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்குமே இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ரீஃபண்ட் மெம்பர்ஸ் மஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இதில பேங்க் டீட்டெயில் எப்படி அப்டேட் பண்றது? எப்படி ரீஃபண்டுக்கு அப்ளை பண்றது? ஸோ அது ரீஃபண்ட் அப்ளை பண்ணி எத்தன நாள் உங்களுக்கு வந்து கிடைக்கும்? என்னென்ன ப்ரோசீஸ்லாம் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏ டூ இசட் உங்களுக்கு விளக்கமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயில்ல ரீஃபண்ட் கேட்டிருந்தாலும் சரிதான். சரிங்களா? இல்ல நான் வந்து 13 பாயிண்ட் குடுத்தாங்க இல்லையா? அத ரிஜெக்ட் பண்ணியிருந்தேன். அதுல எனக்கு ரீஃபண்ட் குடுத்திருந்தேன். அதுவும் இருந்தாலும் சரிதான். இல்ல நான் லாஸ்ட்டா ரீஃபண்ட் டீம்னு ஒண்ணு குடுத்திருந்தேன். சேல்ஸ் டீம், புரமோஷன் டீம், ரீஃபண்ட் டீம் அதுல நான் செலக்ட் பண்ணேன். அவங்களும் இந்த வீடியோ பார்க்கணும். அதேபோல நான் எதுவுமே செலக்ட் பண்ணல. என்னோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிருச்சு. ஸோ அவங்களுமே இந்த வீடியோ பார்க்கணும். ஆக மொத்தத்துல உங்க ஐடி ஓப்பன் பண்ணா இந்த மாரி உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இந்த மாரி ஷோ ஆனாலும் நெக்ஸ்ட் பிளாக்டு வந்தாலுமே ஸோ இந்த 2 கேட்டகரி பீப்பிள் ஐடி ஆக்டிவேஷன் இல்லாம இன்ஆக்டிவ்ல இருக்க எல்லாருமே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அப்டேட் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. உங்க ஐடி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இங்க பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அத நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுடைய பேங்க் டீட்டெயில் குடுத்துருப்பாங்க. உங்க நேமு, மொபைல் நம்பர், ஜிமெயில், அக்கவுண்ட் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க், பிரான்ச் எல்லாமே குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க மொதல்ல. சரிங்களா? முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது அக்கவுண்ட் நம்பரு, அக்கவுண்ட் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் இது எல்லாத்தையுமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கங்க. மொபைல் நம்பர், மெயில் அதெல்லாம் வேண்டாம். சரிங்களா? அதெல்லாம் நீங்க குடுத்தது தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த அக்கவுண்ட் நம்பர், அக்கவுண்ட் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச், அக்கவுண்ட் நேமு எல்லாமே செக் பண்ணிட்ட பிறகு எல்லாமே ஓகேவா இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கீழ வாங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பாயிண்ட் குடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே படிச்சு பாருங்க. இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பேங்க் பண்ணி போட்டுருக்கோம். இந்த 20 பாயிண்ட்ல என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சேனல் செக் பண்ணி பாருங்க. இல்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த 20 பாயிண்ட்டுக்கும் நீங்க என்ன பண்ணா டிக் பண்ணணும். இந்த 20 பாயிண்ட்டுமே நீங்க டிக் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷன் கீழ இருக்கும். அந்த சப்மிட் ஆப்ஷன் நீங்க கீழ குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இது மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஒரு பாயிண்ட் நீங்க விட்டுட்டா கூட, உங்களுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அப்செட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காது. சரிங்களா? அதனால எல்லா பாயிண்ட்டுமே நீங்க குடுக்கணும். கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. 20 பாயிண்ட்டுமே நீங்க டச் பண்ணிட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அப்செட் வந்து குடுக்கணும். சரிங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் டீட்டெயில் தப்பா இருக்கு. ஸோ இதில வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில் தப்பா இருக்கு அப்டின்னா, நீங்க அப்டேட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். சரிங்களா? எப்படி அப்டேட் பண்றதுன்னா, அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா, அப்டேட் பேங்க் டீட்டெயில்னு ஒண்ணு இருக்குங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய அந்த இப்ப காமிச்சது இல்லையா? ரீஃபண்ட் அக்ரீமெண்ட்ல ஒரு அக்கவுண்ட் நம்பர்லாம் காமிச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த இத நீங்க டச் பண்ணீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் நம்பர்லாம் காமிச்சிருக்கும். அந்த அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிட்டாலோ, இல்ல அந்த அக்கவுண்ட் என்ட்ட யூஸ் ஆகல. எனக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லாம அது மைனஸ்ல போயிட்டுருக்கு. இல்ல எனக்கு அந்த அக்கவுண்ட்ல ரீஃபண்ட் வர வேணாம். நான் வேற அக்கவுண்ட் மாத்தணும். ஸோ அப்படிப்பட்ட நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா அந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அக்கவுண்ட் என்ட்ட கையில இல்ல. இந்த மாரி அந்த அக்கவுண்ட் அக்சஸே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நண்பர்கள் தாராளமா வந்து அப்டேட் பேங்க் டீட்டெயில் குடுத்து உங்க அக்கவுண்ட் நம்பர் எல்லாத்தையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நீங்க அப்டேட் பேங்க் டீட்டெயில் இங்க டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாரி தாங்க ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அக்கவுண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. சரிங்களா? அக்கவுண்ட் நம்பர் இடத்துல அக்கவுண்ட் நம்பர் கரெக்ட்டா போடுங்க. திரும்பி கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்ம் அக்கவுண்ட் நம்பர் இருக்கும். அது கன்ஃபர்ம் அக்கவுண்ட் நம்பர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் சரிங்களா? ஸோ அடுத்தது அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் அக்கவுண்ட் புக்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அடுத்தது வந்து என்டர் பான் கார்ட் நம்பர் கேட்கறாங்க. ஸோ இந்த பான் கார்ட் நம்பர் எந்த பான் கார்ட் நம்பர் குடுக்கணும் அப்டின்னா, மஸ்ட்டு நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் குடுக்குறீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்ட்ல ஹோல்டருடைய நேமு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் நான் நம்பர் இதில குடுக்க போறேன் அப்டின்னா, என்னோட நேம் அன்பு அப்டின்னா, அந்த அன்ப நான் அக்கவுண்ட் நம்பர குடுத்துருவேன். அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் குடுத்துருவேன். ஆனா பான் கார்டுமே அன்புடைய பான் கார்ட் நம்பர் தான் நீங்க குடுக்கணும். மத்தவங்களுடைய வந்து பிரகாஷோ, ரமேஷோ, சுரேஷோ இல்ல வந்து வேற எதனோ எந்த ஒரு பேருமே நீங்க குடுக்கக்கூடாது. சரிங்களா? அக்கவுண்ட் எந்த அக்கவுண்ட் நீங்க குடுக்குறீங்களோ, அவங்களுடைய பான் கார்ட் நம்பர் தான் நீங்க குடுக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு பான் கார்டு இல்ல அப்டின்னா, அவங்க ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா? அண்ணன், தங்கச்சி ஸோ இந்த மாரி இப்ப அம்மா, அப்பாலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய பான் கார்ட இங்க குடுத்துக்கலாம். ஸோ இல்லாத பட்சத்தில தான் குடுக்கணும். இருக்கு அப்டின்னா நீங்க வந்து குடுத்துக்கணும். சரிங்களா? உங்கள்ட்ட அந்த பான் கார்ட் நம்பர் இருக்கு அப்டின்னா நீங்க குடுத்துங்க. சப்போஸ் இல்லன்னா மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும், உங்க ஃபேமிலியோடைய பான் கார்ட் நம்பர் குடுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்எஸ்சி கோட் குடுத்துருங்க. கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோட் குடுத்துருங்க. குடுத்துட்டு கீழ சப்மிட் கேட்கும். சப்மிட் வந்து குடுத்துருங்க. சரிங்களா? கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி குடுத்துருங்க. உங்களுக்கு கீழ சப்மிட் கேட்கும். எல்லாத்தையும் சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் அப்டேட் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க அத அப்டேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, திரும்பி அந்த ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் இருக்கு இல்லையா? அத நீங்க டச் பண்ணுங்க. அத நீங்க டச் பண்ணிட்ட பிறகு இங்க வந்தீங்கன்னா, இங்க பாருங்க திரும்பி உங்களுக்கு அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க அங்க அப்டேட் பண்ணது இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அங்க நீங்க அப்டேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க.
மறுபடியும் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா தான் குடுத்துருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி. ஏன்னா, இதில நீங்க சின்னதா மிஸ்டேக் பண்ணிட்டா கூட உங்க அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வராம போயிடும் அமௌண்ட்டு. அதில அக்கவுண்ட் ஹோல்டர் நேமு, ஆமா அதோட அக்கவுண்ட் நம்பரு, பிரான்ச் எல்லாமே ஐஎஃப்எஸ்சி ஏ டூ இசட் எல்லாமே தெளிவா, நிதானமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் இருக்க போதுங்க. சரிங்களா? ஸோ இன்னையிலேருந்து இன்னைக்கு சாட்டர்டே, இந்த சாட்டர்டேலேருந்து அடுத்த சாட்டர்டே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் வந்து இருக்கும். ரீஃபண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே சப்மிட் பண்ணணும். இதில முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க ஆல்ரெடி ரீஃபண்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நான் இருக்கேன் அப்டின்னா, நான் ஆல்ரெடி எனக்கு ரீஃபண்ட் வந்துருச்சு. நானும் ஃபில் பண்ண மாட்டேன்னா கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஏன்னா வொர்க்கிங் அமௌண்ட் இங்க வரணும் இல்லையா? அதனால நீங்களுமே பண்ணணும். இல்ல ப்ரோ நான் வொர்க்கிங் அமௌண்ட் வாங்கிட்டேன். ரீஃபண்ட் வாங்கிட்டானோ நீங்களும் பண்ணணும். சரிங்களா? ஆக மொத்தத்தில நீங்க ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்கியிருந்தாலும் சரி, வித்ட்ராவல் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியே ஆவணுங்க. சரிங்களா? ஸோ அதேதாங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அது அக்கவுண்ட் நம்பர் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா, நீங்க அப்டியே என்ன பண்ணணும், ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் குடுத்துட்டு, நீங்க அப்டியே அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா, கீழ 20 பாயிண்ட் இருக்கும். அந்த 20 பாயிண்ட் நீங்க டச் பண்ணிட்டு, அப்டியே நீங்க வந்து குடுத்துடலாம். சரிங்களா? சப்மிட் குடுத்துடலாம். இல்ல எனக்கு வந்து தப்பா இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும், அப்டேட் பேங்க் டீட்டெயில்ல போயிட்டு, நீங்க அப்டேட் பண்ணிட்டு, திரும்பி அந்த ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் நீங்க வந்துட்டு, அங்க உங்களுக்கு திரும்பி ஷோ ஆகும். அக்கவுண்ட் எல்லாமே ஷோ ஆகும். அங்க எல்லாமே ஷோ ஆச்சு அப்டின்னா, நீங்க எல்லாமே கரெக்ட்டா குடுத்தீங்க அர்த்தம். சரிங்களா? ஸோ எல்லாமே ஓகேவா இருக்கு அப்டின்னா, கீழ திரும்பி வந்து அந்த 20 பாயிண்ட் நீங்க டச் பண்ணிட்ட பிறகு, உங்களுக்கு சப்மிட் அப்செட் இருக்கும். அப்செட் குடுத்துருங்க. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நெனைக்கிறேன். எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே தாராளமா நீங்க இத பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். சரிங்களா? ஸோ இதுல இன்னொரு விஷயம் கேட்பீங்க. ப்ரோ நீங்க சொன்னீங்க. இந்த மாரி எஸ்பிஐல கன்டின்யூ நீங்க பண்ணலான்னு சொல்லி, எப்படி ப்ரோ அது பண்ணதுன்னு கேட்பீங்க. நீங்க ரீஃபண்ட் அமௌண்ட் உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா, நீங்க உங்களால கன்டின்யூ பண்ண முடியாது. நான் ரீஃபண்ட் இன்னும் வாங்கல. ரூ. 1 கூட எனக்கு ரீஃபண்டே வரல ப்ரோ. நான் எப்படி ப்ரோ கன்டின்யூ படுத்தி கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லங்க. இங்க பாருங்க உங்களுக்கு எஸ்பிஐ கேர்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த எஸ்பிஐ கார்ட டச் பண்ணுங்க. எஸ்பிஐ கார்ட டச் பண்ண பிறகு கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் எல்லாம் ஷோ ஆகும். இங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டகரின்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்க பாருங்க கேட்டகரி. அந்த கேட்டகரி டச் பண்ணிட்டுக்கு இங்க அதர்ஸ் இருக்கும். அந்த அதர்ஸ் குடுத்துட்டு, கீழ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, ஐ இருங்க பாருங்க. ஐ அக்செப்ட் குடுக்கணும். சரிங்களா? ஐ அக்செப்ட் டூ ஐ அக்செப்ட் டூ கன்டின்யூ எஸ்பிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுக்கணும். சரிங்களா? ஐ அக்செப்ட் டூ கன்டின்யூ எஸ்பிஓ அப்படி குடுத்துட்டு கீழ இருக்கிற சப்மிட் ஆப்ஷன் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது பெண்டிங்ல போயிடும். நீங்க ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டாம். இத மட்டும் நீங்க பண்ணாலே போதும். இது அதர்ஸ் குடுக்க போறீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஐ அக்செப்ட் டூ கன்டின்யூ எஸ்பிஓ குடுத்துட்டு சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடும். வரும் வாரங்கள்ல ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதர்ஸ் தான் நீங்க குடுக்கணும். டாஸ்க் குடுத்து குடுக்கக்கூடாதீங்க. ஐடி ஆக்டிவேஷன் ஆகாது. அதர்ஸ் குடுத்து தான் நீங்க என்ன பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஐ அக்செப்ட் டூ கன்டின்யூ எஸ்பிஓ குடுத்துட்டு சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடும். நீங்க ரீஃபண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ இதுதாங்க விஷயமே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா சொல்ற மாரிங்க. ரீஃபண்ட் மெம்பர்ஸ் நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி ரீஃபண்ட் குடுத்துருக்கேன். மெயில்ல ரீஃபண்ட் கேட்டவங்களும் சரி, 13 பாயிண்ட்ல கேட்டதுனாலும் சரி, ரீஃபண்ட் டீம் குடுத்திருந்தாலும் சரி, என்னோட ஐடி பிளாக்ல இருக்காலும் சரி, எல்லாருமே இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆவணுங்க. நீங்க வந்து ரீஃபண்ட் வாங்கியிருந்தாலும் சரி தான், வித்ட்ரால் வாங்கியிருந்தாலும் சரி தான். உங்களுக்கு வாலெட் அமௌண்ட் வந்திருந்தாலும் சரி தான். சரிங்களா? இத நீங்க பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே குடுப்பாங்க. சரிங்களா? அதாவது ரீஃபண்ட் வாங்குனவங்க வாலெட் அமௌண்ட் வரும். சரிங்களா? 2மே வாங்குனவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2மே வந்தவங்களுக்கு எந்த பாரு நீங்க ஃபில் பண்ணா சில பேர் பண்ண மாட்டீங்க. ஸோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுவுமே பண்ணிடுங்க. இதுல நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் இருக்கும். அந்த ரீஃபண்ட் அக்ரீமெண்ட் அந்த ஆப்ஷன் நீங்க டச் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். அந்த அக்கவுண்ட் நம்பர்லாம் கரெக்ட்டா இருக்குன்னா மட்டும் ஓகேங்களா? ஒரு மிஸ்டேக் கூட இல்ல. ஏன்னா அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா மட்டும், அந்த அக்கவுண்ட் உங்களால அக்சஸ் பண்ண முடியும்னா மட்டும், நீங்க என்ன பண்ணணும்னா, கீழ 20 பாயிண்ட் குடுத்துருப்பாங்க. அந்த 20 பாயிண்ட்டுமே டச் பண்ணிட்டு, கீழ வந்து அப்செட் இருக்கும். அப்செட் குடுத்துருங்க. ஓகேங்களா? இல்ல எனக்கு வந்து தப்பா இருக்கு. நான் மாத்தணும் அப்டின்னா, கீழ அப்டேட் பேங்க் டீட்டெயில் இருக்கும். அந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில் டச் பண்ணிட்டு, கீழ வந்தீங்கன்னா, அக்கவுண்ட் நம்பரு திரும்பியும் அக்கவுண்ட் ஹோல்டர் நேமு, பான் கார்ட் நம்பரு, பான் கார்டு அக்கவுண்ட் பானோடைய நேமு ஓகேங்களா? பான் கார்டு எந்த குடுக்குறீங்களோ அந்தோடைய நேம் இருக்கு இல்லையா? பான் ஹோல்டர் நேமு. ஸோ பான் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி குடுத்து கன்டின்யூ குடுத்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் அப்டேட் ஆயிடும். இந்த பேங்க் டீட்டெயில பொறுத்தவரைக்கும், நீ எந்த பேங்க் டீட்டெயில் குடுக்குறீங்களோ, அதுக்கு சம்மந்தமான பான் கார்டு தான் குடுக்கணும். சப்போஸ் அந்த பான் கார்டு இல்ல அப்டின்னா, நீங்க உங்க குடும்பத்தில இருக்கிற பான் கார்ட நீங்க குடுத்துக்கலாம். சரிங்களா? அத அப்டேட் பண்ணிட்ட பிறகு, இங்க திரும்பி ரீஃபண்ட் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நீங்க அங்க அப்டேட் பண்ணது விஷயம் எல்லாமே இங்க ஷோ ஆகும். சரிங்களா? அங்க அப்டேட் பண்ண அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே இங்க ஷோ ஆகும். இங்க ஷோ ஆயிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே டச் பண்ண பிறகு அப்செட் குடுத்துட்டா உங்களுக்கு வந்து முடிஞ்சிரும். இது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்க பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்ன ஆகும்னா, இந்த 7 டேஸ் குடுத்துருக்காங்க டைம். இன்னையிலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த உங்களுக்கு சனிக்கிழமை வரைக்கும் இந்த ஃபார்ம் இருக்கும். நீங்க ஃபில் பண்ணலாம் தாராளமா. பொறுமையா ஃபில் பண்ணலாம். ஸோ அடுத்த சனிக்கிழமை இருந்து முடிச்சிட்ட பிறகு அடுத்தடுத்த வாரங்கள்ல என்ன நடக்கும்னா, உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். அது பெண்டிங் வந்துரும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்ப. இப்ப அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, 20 பாயிண்ட்டுமே நான் டச் பண்றேன். ஸோ ஓகேங்களா? ஸோ 20 பாயிண்ட்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க டச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்ரூவல் ஆன அந்த டேட்ல இருந்து உங்களுக்கு 30லேருந்து 60 வொர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்க அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து குடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த அமௌண்ட் வந்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும், ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 18% டிடக்ஷன் வந்து போகும். இங்கே பாருங்க, இதில சும்மா குடுத்துருக்காங்க. அட்மின் ரிப்ளேன்னு சொல்லியிருக்காங்க. அட்மின் ரிப்ளே அப்டின்னா, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுலேருந்து 7 நாள், 8 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் வந்து குடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு ஃபில் பண்றப்ப இந்த மாரி வந்துரும். செல்வகுமார் ஸ்டாஃப் ஐடி இந்த மாரி வந்து ஸ்டேட்டஸ் பெண்டிங்ன்னு காமிக்கும். சரிங்களா?
ஸோ இந்த மாரி பெண்டிங்லேருந்து அப்ரூவல் வந்துருச்சு அப்டின்னா, உங்களுக்கு மூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்து 30லேருந்து 60 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்க அமௌண்ட் உங்க அக்கவுண்ட்க்கு வந்துரும். ரீஃபண்ட் 18% டிடக்ஷன் வந்துரும். 2000 பிளான் ஜாயின் பண்ணீங்கன்னா, அதில 18% போதும். 6500 பிளான்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, அதில 18% போக மீதி அமௌண்ட் உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? இது நீங்க வந்துட்ட பிறகு உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துட்ட பிறகு, இங்க பாருங்க உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் காமிக்குது இல்லையா? இங்க இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்குங்க. ரீஃபண்ட் அமௌண்ட்டோடைய அப்லோட் பண்ற மாரி. அது ரீஃபண்ட் உங்களுக்கு வந்துச்சு இல்லையா? அந்த ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் குடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்க டச் பண்ணிட்ட பிறகு, ஒரு அப்லோட் பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அப்லோட் பண்ண ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துச்சு இல்லையா? அது மெசேஜ் வந்திருக்கும். இல்ல நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுங்க. ஏதாச்சும் ஒரு மெத்தட்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அத எடுத்து அந்த ஃபோட்டோவ நீங்க இங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க வாலெட்ல அமௌண்ட் உங்களுக்கு குடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க விஷயமே. சரிங்களா? ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளா, ஈஸியா புரியிற மாரி சொல்லியிருக்கேன். இதுல ஏதாச்சும் புரியல அப்டின்னா, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம உங்களோட எஸ்பிஐ மெம்பர்ஸ்க்கு நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். பை பை.